ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமங்களை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கண்ணில் பார்க்க முடியாத தேவன், கையில் தொட முடியாத அந்த தேவன், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன என்பதை அவருடைய நாமங்கள் மூலமாக அறிய கர்த்தர் நமக்கு அவருடைய நாமங்களை இந்த வார்த்தையிலே வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். இதை நாம் அறியும் பொழுது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நாம் அறிவதில்லை, ஒரு நாலேஜ், நமக்கு ஒரு அறிவு கிடைக்குது. கர்த்தரை பற்றிய ஒரு புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்காக நாம் அறிவதில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய நாமத்தையும் அந்த நாமத்திற்குள் இருக்கிற தெய்வீக தன்மையையும் நாம் அறியும் பொழுது அவர் மேலே நமக்கு இருக்கிற அன்பு, அந்த அவர் மேலே நமக்கு இருக்கிற அந்த அன்பு நாளுக்கு நாள் பெருகணுங்க. அதுக்கு தான் நம்ம இதை படிக்கிறோம், அதுக்கு தான் இதை தியானிக்கிறோம். இட் ஷுட் மேக் அஸ் டு லவ் ஹிம் மோர் லவ், மோர் பவர். ஒரு ஆங்கில பாடல் இருக்குது, மோர் லவ், மோர் பவர், மோர் ஆஃப் யூ என்று அந்த பாடல் அவ்விதமாய் செல்லும். அதாவது இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். ஸோ இந்த நிலை நமக்குள்ளே உண்டாகணும். இது நம்முடைய அனுபவமாக மாற வேண்டும். அதற்காகத்தான் நாம் இதை படிக்கிறோம், அதுக்காகத்தான் இதை நம்ம தியானிக்கிறோம். நம்முடைய தியானத்தினுடைய நோக்கம் இதுதான். இது வெறும் இன்டலெக்சுவல் மூளை அறிவை பெருக்குவதல்ல, இது நம்முடைய அன்பை பெருக்கணும், தேவன் மேல் இருக்கிற ஆர்வத்தை பெருக்கணும், தேவன் மேல் நமக்கு இருக்கிற வாஞ்சையை நாளுக்கு நாள் பெருக்க வேண்டும். இந்த நாளிலே நாம் தேவனுடைய ஒரு நாமத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது என்னவென்றால், பல நாமங்கள் இருக்கிறது, பல நாமங்களை தொடர்ந்து நாம் படிக்கப் போகிறோம். ஏல் சாலி என்ற ஒரு நாமம், ஏல் சாலி, SALI, சாலி, எல் சாலி. ஏல் சாலி என்றால் நம்முடைய பலனாயிருக்கிற கர்த்தர். தாவீது சொல்கிறான் பாருங்க, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். 18ஆம் சங்கீதம் 1வது வசனம். என் பலனாகிய கர்த்தாவே. வாழ்க்கையில் தாவீது சந்தித்த சத்துருக்களும் சந்தித்த பிரச்சனைகளும் கணக்கில் அடங்காதவை. அந்த பிரச்சனைகளெல்லாம் அவன் சந்திப்பதற்கு, அந்த சத்துருக்களை அவன் மேற்கொள்வதற்கு அவனுக்கு பணபலமோ, ஆள்பலமோ, அதிகார பலமோ, குடும்ப பலமோ எதுவுமே அவனுக்கு இல்லை. இன்றைக்கு மக்களுக்கு இந்த மாதிரி பலன்லாம் இருக்குது. சிலருக்கு பணபலம் இருக்குது, சிலருக்கு ஆள்பலம் இருக்குது, சிலருக்கு அதிகார பலம் இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவர்கள் வாழ்க்கையை நகர்த்துகிறார்கள். இதையெல்லாம் நம்பி தான் வாழ்க்கையை நகர்த்துகிறார்கள். இந்த மாதிரி ஏதோ ஒரு பலன், எனக்கு நிறையா பணம் இருக்குது, பேங்க்கில் நிறையா பணம் இருக்குது, அது அவங்க மனசுக்குள்ளே ஒரு பலனாக நிற்கிது, நான் சமாளிச்சுக்கிருவேன் அப்படின்னு. நான் சொல்கிறேன், இருக்கிறது நல்லது, பணம் இருக்கிறது தப்புன்னு சொல்லலை. உங்களுக்கு நிறைய ஆட்கள், நிறைய நண்பர்கள், நிறைய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், உங்களுக்கு நெருங்கின பழக்கம் உள்ளவர்கள் இருக்கலாம். அதெல்லாம் அது இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதை நம்பி வாழ்கிறோம் பாருங்க, அதுதான் தப்பு. ஏனென்றால் அது என்னைக்காவது ஒரு நாள் ஏமாற்றிடும். பணமாக இருக்கலாம், ஆளாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், நம்ம பார்க்குற வேலையாக இருக்கலாம். நீங்கள் எதை உங்களுடைய பலனாக நம்பினீங்கனாலும் இந்த உலகத்தில் அது என்றைக்குனாலும் உங்களை ஏமாற்றிடும். உங்களை ஏமாற்றாத ஒரே ஒரு பலன் கர்த்தர் என்கிற பலன், கர்த்தராகிய பலன். அவர் பலனாகிய கர்த்தர் அப்படின்னா என்னென்னா, அவர் உங்களுக்கு பலனை தருகிறவர் அல்ல, பலனை கொடுக்கிறவர் அல்ல. He doesn't give you strength,
He himself becomes your strength. அவர் நமக்கு பலனை தருகிறவர் அல்ல, அவரே பலனாக மாறுகிறவர், அவரே பலனாய் நிற்கிறவர். அவர் தான் பலனாக நிற்கிறார் கூட. எது உங்களுக்கு நிற்குதோ இல்லையோ, யார் உங்கள் கூட நிற்கிறாங்களோ இல்லையோ, சில நேரம் யாருமே நிற்க முடியாது, உங்க கூட யாருமே நிற்க மாட்டாங்க. ஏன்னா யார் வந்து நின்னாலும் அது அவங்களுக்கு பாதிப்பாயிடும். அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்ப்பார்கள். உங்களுக்காக வந்து நிற்கிறதுக்கோ, உங்களுக்காக வந்து பேசுகிறதுக்கோ, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவதற்கோ, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு வந்து பேசுவதற்கோ இந்த உலகத்தில் யாரும் வரமாட்டாங்க, வர முடியாது. ஆனால் உங்களுக்காக எந்த நேரமும் எல்லா நேரமும் உங்களுக்காக உங்கள் விரோதிகளோடு உங்கள் சத்துருக்களோடு பேசுவதற்கும் உங்களுக்கு துணையாய் நிற்பதற்கும் ஒருவர் உண்டு. அவர்தான் எல் சாலி, பலனாகிய கர்த்தர், உங்கள் பலனாகிய கர்த்தர். நான் சொல்லும்போது சொல்கிறேன் பாருங்க, என் பலனாகிய கர்த்தர். பலனாகிய கர்த்தாவை உண்மையில் அன்பு கூறுவேன் சொல்ல, என் பலன். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் எந்த அளவு தாவீது அனுபவிச்சிருப்பான் பாருங்க. அவன் கடந்து சென்ற பாதைகள், கரடுமுரடான பாதைகள், கரடுமுரடான தருணங்கள், அவனுடைய வாழ்க்கையில் மரணத்துக்கு அவனுக்கும் ஒரு அடி தூரம், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவன் சந்தித்திருக்கிறான். அடுத்த வினாடி என்ன நடக்கணும்னு அவனுக்கு தெரியாது. யாரும் இல்லை, யாரும் பக்கத்தில் இல்லை, எந்த மனிதனும் இல்லை, எந்த நண்பனும் இல்லை, இருக்க முடியாது. அவன் தனக்கு பலனா பார்க்கறதுக்கு ஒருத்தருமே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்திலெல்லாம் கர்த்தர் அவனுக்கு பலனாக இருந்தார். அதனால தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சு ஒவ்வொரு நாளும் அனுபவித்து அவன் எழுதுகிறான். அவன் அந்த வசனத்துக்கு முன்னால் அதனுடைய முன்னுரை மாதிரி அந்த 18ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கிறத நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் தன்னை தப்புவித்த நாளிலே அவன் பாடின சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கும். அவன் வாழ்க்கையில் எனக்கு நீங்கள் தான் பலன் ஆண்டவரே. இன்னொரு சங்கீதத்தில் எழுதுவான், 27ஆம் சங்கீதம்னு நினைக்கிறேன், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன். இது வந்து ரொம்ப ஏதோ எழுதணுமேன்னு, பாட்டு எழுதணுமேன்னு எழுதலைங்க. அவன் சொல்லணுமேன்னு சொல்லலை, பேசணுமேன்னு பேசலை. He experienced God. இந்த நாளிலே நீங்களும் நானும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காகவே சில நேரம் இந்த உலகத்தில் நாம் நம்பின எல்லா பலனும் நம்மை விட்டு போகும். ஏன்னா we must experience that God is our real strength. எல் சாலி is our real strength. அதை அனுபவிக்கிறதுக்காகவே எல்லாரையும் அந்த பக்கம் போக வச்சுட்டு கர்த்தர் வந்து பக்கத்தில் நிற்பார். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற சில காரியங்கள், சில சத்துருக்கள், சில சூழ்நிலைகள், அதை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு பக்கத்தில் நின்று உங்களுக்கு பலனாக நிற்கிறதுக்கு, நீங்கள் தைரியமாக நிற்கிறதுக்கு, நீங்கள் சார்ந்து கொள்கிறதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம். எல் சாலி உங்களுக்கு பலனாக இருக்கிறார். இவர் பலனை கொடுக்கிறவர் அல்ல, இவரே பலனாக இருக்கிறவர். அது மாத்திரமல்ல, இவர் பலனாக இருக்கிறதுனா அப்பப்போ வந்து பலனாக இருக்கிறவர் இல்லை. நமக்கு பலவீனமாக தோன்ற நேரம் அப்படி வந்து அவர் நிற்கிறவர் அல்ல. பலனாக இருக்கிற கர்த்தர் பலனாக இருக்கிறார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நித்தியமாய் அவர் பலனாக இருக்கிறார். இவர் அக்கேஷனலாய் சீஷனலாய் வருகிறவர் அல்ல. He is our permanent strength. அவர் நிரந்தர பலனாக இருக்கிறார். நீங்கள் எந்த நேரத்திலும் இந்த பலனை ரிலீஸ் பண்ணலாம், எந்த நேரத்திலும் இந்த பலனை நீங்கள் அனுபவிக்கலாம், எந்த நேரத்திலும் இந்த பலனை நீங்கள் சார்ந்து கொள்ளலாம். இந்த பலனாக இருக்கிற இந்த கர்த்தர் எல் சாலி உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. இவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். உங்களை நேசிக்கிறபடினால் உங்களுக்கு அவர் பலனாய் வந்து தங்கி விடுகிறார். நிரந்தர பலன். இப்போ வந்து உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் வரும் பொழுது நீங்கள் அந்த சத்துருக்களோடு போராடுவதில்லை, நீங்களும் சத்துருவும் இல்லை. இப்போ உங்களுக்குள்ளே பலனாக இருக்கிற அவரும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மற்ற எல்லாமும், அதுதான் இப்போ போர், அதுதான் யுத்தம்.
உங்களுக்கும் உங்கள் சத்துருவுக்கும் இல்லை, உங்களுக்கு பலனாக இருக்கிற அந்த எல்சாலிக்கும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற மற்ற அத்தனை பேருக்கும் அத்தனைக்கும் யுத்தம். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அதனால தான் உங்களை யாரும் ஓவர் பவர் பண்ண முடியாது. இந்த பலனாய் அவர் இருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, எந்த சத்ருவும் உங்களை மேற்கொள்ள முடியாதுன்னு அர்த்தம். எந்த சத்ருவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எல்சாலி, உங்களுக்கு பலனாய் இருக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது எந்த சத்ருவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எல்லாரையும் மேற்கொள்ளுவீர்கள். நீங்கள்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பலனாய் எல்சாலி இருக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளுகிறீர்கள். அவர் மேற்கொள்ளுவார். அவர் ஒரு நாளும் தோற்று போகவே முடியாது. அவரை யாரும் மேற்கொள்ள முடியாது. அவரை யாரும் ஓவர் பவர் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலே அவர் உங்களுக்கு பலனாயிருந்து எல்லா சத்துருக்களையும் மேற்கொண்டு ஜெயித்து, தாவீதை போல எல்லா சத்துருக்களுக்கும் உங்களை தப்புவித்து உங்களை ஒரு நாள் நிற்க வைக்கிறார் பாருங்க. உங்களை ஒரு நாள் பாட வைப்பார் பாருங்க. உங்களை ஒரு நாள் ஆராதிக்க வைக்கிறார் பாருங்க. அது அந்த நாள் வருகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இப்போ நம்முடைய வேலை என்னென்னா, இந்த பலனை சார்ந்து கொள்ளணும். வேற நம்ம உலக பலனை, உலக மனிதனை பலனாய் பார்த்து, உலகத்தில் இருக்கிற பணத்தை பலனாக பார்த்து, அதை பலனாக பார்த்து தோற்று போனவர்கள், ஏமாந்து போனவர்கள், சோர்ந்து போனவர்கள், கைவிடப்பட்டவர்கள் ஏராளமான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நீங்கள் சேரக்கூடாது. அந்த கூட்டத்தில் நீங்கள் சேர்ந்துடக்கூடாது. நீங்கள் கர்த்தரையே பலனாக கொண்டு கர்த்தரையே நம்பி வாழணும். பாருங்க, கர்த்தரே பலன். எரேமியாவில் நினைக்கிறேன் அந்த வார்த்தை இருக்கிறது. கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே தன் பலனாக கொண்டு வாழுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் வறட்சி வருகிறதை காணாமல், வறட்சி இந்த உலகத்தில் வந்தாலும் அவன் கர்த்தரை தன் பலனாய் கொண்டு கர்த்தரை நம்பி வாழுகிறவன். இந்த உலகத்தில் எத்தனை உஷ்ணம் வந்தாலும், எத்தனை விதமான வறட்சி வந்தாலும் அவன் தப்பாமல் கனி தருவான். ஏன்னா பலன், கர்த்தர் பலனாக இருக்கும் பொழுது இவனை கனிதர வைப்பார். கனிதர முடியாத நாட்களிலும், கனிதர முடியாத காலங்களிலும், வறட்சியான காலங்களிலும் கர்த்தர் அவனை கனி கொடுக்கிறவனாய் மாற்றுவார். கர்த்தர் அவனை வெற்றி சிறக்க பண்ணுவார். கர்த்தர் அவனை இந்த உலகத்தில் செழிக்க பண்ணுவார். நீங்கள் செழிப்பீர்கள். நீங்கள் செழிக்கிறதுக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் அதன் மத்தியில் நீங்கள் செழிப்பீர்கள். என்ன நம்பிக்கை வந்து எல்சாலி மேலே பலனாகிய கர்த்தர். அவரை பலனா பாருங்க, அவரை பலனா பார்த்து ஆராதிங்க. அவர் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் எல்சாலியே உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லுங்க. எனக்கு பலனாக இருக்கிறவரே, ஐ லவ் யூ, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன் அப்படி சொல்லுங்க. அந்த பலனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிப்பீர்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் எந்த சத்ருவும் எந்த போராட்டமும் உங்களை ஓவர் பவர் பண்ண கர்த்தர் விடமாட்டார். ஒரு நாளும் எதுவும் உங்களை மேற்கொள்ளாது. இந்த பலன் ஒரு நாளும் குறுகி போவதில்லை. நான் சொல்கிறேன், கர்த்தர் பலனாக இருக்கும் பொழுது அந்த பலன் வந்து ரன்ஸ் அவுட் ஆகிடாது. அது வந்து டயர்டாகாது. இந்த பலன் உங்களை விட்டு அப்படியே குறைஞ்சி போயிடுச்சுங்க. முந்தி அந்த கர்த்தர் நல்ல பலனாக இருந்தார், இப்போ என்னன்னு தெரியல, அவரே டயர்டாகிட்டார். அவரும் டயர்டாக மாட்டார், அவருடைய பலனும் டயர்டாகாது. அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அழித்து உயர எழும்புவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஒரு நாளும் இளைப்படைவதில்லை, டயர்டாகிறதில்லை, வீக்காகிறதில்லை. அவருடைய பலன், அவர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார்னு சொல்லும் பொழுது ஒரு நாளும் அந்த பலன் வீக்காகாததுனால நீங்களும் வீக்காக மாட்டீங்க. உங்களை குறித்த தேவ திட்டம் அது கட்டாயம் நிறைவேறும். நாட்கள் ஒருவேளை தாமதமாகலாம், காலங்கள் கடந்து போகலாம். ஆனால் நீங்கள் எழும்புவீர்கள், உயர பரப்பீர்கள். உங்கள் பலனாயிருக்கிற கர்த்தர் உங்களை மேலே எவ்வளோ உயரமாக பறக்க வைக்கணுமோ அவ்வளோ உயரமாய் உங்களை பறக்க வைப்பார். இந்த
ஸ்ட்ரென்த்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பலனாக கர்த்தருடைய அந்த பலன் உங்கள் வாழ்க்கையில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நீங்கள் போராட வேண்டியதில்லை. என்ன செஞ்சு அதை ரிலீஸ் பண்ணலாம், என்ன செஞ்சு அந்த பலனை நான் என் வாழ்க்கையில் தரித்து கொள்ளலாம், என்ன செஞ்சால் அந்த பலன் என் வாழ்க்கையில் ரிலீஸ் ஆகும். ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒன்று செஞ்சால் போதும். அவர் மேலே நீங்கள் சார்ந்து கொண்டால் போதும். டிபெண்டன்ஸ். இட் இஸ் நாட் எஃபர்ட். ஏதோ எஃபர்ட் பண்ணி எஃபர்ட் எடுத்து அந்த பலனை அப்படி வாங்கிறது இல்லை. ஜஸ்ட் டிபெண்ட் ஆன் ஹிம். தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். உள்ளே ஒருத்தர் இருக்கிறார், எனக்குள்ளே அந்த பலன் இருக்கிறது, அந்த பலன் இருக்கிறதுன்றதை விசுவாசித்து உள்ளே இருக்கிற அந்த பலனை பாருங்கள், உங்கள் மனக்கண்ணில் பாருங்கள். தேவன் பலனாய் உங்களுக்கு இருக்கிறத உங்கள் மனக்கண்ணில் பாருங்கள். ஜஸ்ட் பி கனெக்டட் வித் ஹிம். அவ்வளோதான், சிம்பிள். பி கனெக்டட் வித் காட். பி கனெக்டட் வித் எல்சாலி. எல்சாலியாகி அந்த தேவனோடு கனெக்டடாக இருங்க. அவ்வளோதானே. அவரோடு இணைந்திருங்கள். கொடியானது செடியோடு இணைந்திருப்பது போல நீங்கள் இணைந்திருந்தீங்கன்னா அந்த செடியில் இருக்கிற எல்லாம் உங்களுக்குரியதாய் மாறும். அந்த செடியில் இருக்கிற எல்லா சாரமும் எல்லா சத்து பொருட்களும் என்னென்ன தேவையோ அந்த கொடிக்கு தேவையானது எல்லாம் அந்த செடிக்குள்ளேருந்து வரும். திராட்சை செடியாகிய கிறிஸ்து, பலனாகிய கிறிஸ்து, அவரோடு எப்பொழுதும் கனெக்டடாக இருங்க. எப்பொழுதும் அவரை குறித்த எண்ணம், அவரை குறித்த சிந்தை, அதுதான் நமக்கு தேவை. எஃபர்ட் எடுத்து அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அப்படி பண்ணிடலாமா, இப்படி பண்ணிடலாமா, என்ன முயற்சி எடுக்கலாம், இன்னும் என்ன முயற்சி எடுத்து அவர்கிட்டருந்து வாங்கலாம். இல்லை, ஏற்கனவே அவரோட தான் இருக்கிறீங்க. அவரோட இருக்கிறோன்ற ஒரு உணர்வோடு இருங்க. தட்ஸ் எனஃப். கர்த்தரோடு தான் நான் இருக்கிறேன்ற உணர்வோடு இருங்க. பலன் எனக்குள்ளே இருக்கின்ற உணர்வோடு வாழுங்கள். Be connected with God. The strength is released not by effort but by dependence. அந்த அவரை சார்ந்து அவரோடு இணைந்து இணைக்கப்பட்டவர்களாக இருங்கள். எல்சாலி பாருங்க, இந்த நாமம் எல்சாலி உங்கள் பலசாலியாய் உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பார். எல்சாலி உங்களுக்கு பலசாலியாய் இருப்பாராக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். பணபலம் இல்லை, ஆள் பலம் இல்லை, எந்த குடும்ப பின்னணியின் பின்புலம் எதுவும் இல்லை. தன்னந்தனியாய் போராடி களைச்சு போய் பலனற்று போயிடுச்சு. பலத்துக்கு மிஞ்சின போராட்டம், தன் பலத்துக்கு மிஞ்சின சத்துருக்கள், பலத்துக்கு மிஞ்சின பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் எல்சாலி பலனாயிருக்கிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாயிருந்து பலனாயிருந்து நீர் ஓவர் பவர் பண்ணுகிறதுக்காக, நீர் ஜெயிக்கிறதுக்காக, நீர் மேற்கொள்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வெளிச்சம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். உம்மோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், உம்மோடு இணைந்திருக்கட்டும். இந்த கிறிஸ்துவோடு, பலனாயிருக்கிற கிறிஸ்துவோடு, எங்கள் பலவீனத்தில் பூரணமாய் பலனாய் எங்களுக்கு விளங்குகிற கிறிஸ்துவோடு உம்முடைய பிள்ளைகள் இணைந்திருக்கட்டும். தொடர்ந்து இதை குறித்த வெளிப்பாடுகளை அதிகமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Jesus loves you.